ஹலோ, ஒரு ஷார்ட் மெசேஜ். Lovers. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விடுபடுற மாதிரி இருக்குது எனக்கு. இங்கே ஒரு விஷயத்துலேருந்து விடுபட்டு வெளில வர மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மாட்டியிருந்தீங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷனாக இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுடைய டிவைன், நீங்கள் யாரை நீங்கள் வேண்டியிருக்கீங்களோ, பிலீவ் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை அந்த ஒரு லூப்லேருந்து, ஒரு விஷயத்துலேருந்து உங்களை வந்துட்டு விடுபட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த விஷயத்தை அழித்து உங்களை விடுவிக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், சில பேர் உங்கள் லைஃப் சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். அதுலேருந்து உங்களை காப்பாற்றி உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அதில் ரொம்பவே டீப்பாக நீங்கள் அதில் மாட்டியிருந்தீங்க. ரொம்ப ஒரு டீப் கனெக்ஷனில் இருந்திருக்கலாம். ரொம்ப டீப், வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் அதில் மாட்டியிருந்திருக்கலாம். அந்த விஷயத்துலேருந்து உங்களை அவங்களே நேரடியாக முன்னாடி வந்துட்டு உங்களை அதுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர மாதிரியான இருக்குது. நீங்கள் போராடி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் டயர்டான மாதிரி இருக்குது ஒரு விஷயத்தில். அந்த விஷயத்துலேருந்து உங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக டிவைன் வந்திருக்காங்க. அவங்க உங்களை அதுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. சில பேர் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவங்கள நீங்கள் பிலீவ் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர் ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் 1111 நம்பர் அதுலேருந்து விடுவிக்கிற மாதிரி இருக்குது. டிவைனோட ஒரு பங்கு அதிகமாக இருக்குது உங்களுடைய லைஃப்பில். உங்களுடைய இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிவைனோட பங்கு அதிகமாக இருக்குது. அவங்க வந்தால் தான் இந்த விஷயம் சரி பண்ண முடியுன்ற மாதிரி இருக்குது. அதனால் அவங்க வந்துட்டு உங்களை அதுலேருந்து விடுவிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. அதிகமான ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்குது. சில பேர் ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. ஏதோ மாட்டியிருந்தீங்க, இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷமாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களை விடுவிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வர்றது டிவைனோட அதிகமான ஒரு பங்காக இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் ஒரு ஈவில் எனர்ஜி, ஒரு டெவில் எனர்ஜி, அதுலேருந்து உங்களுடைய லைஃப் சேஞ்சுக்காகவும் உங்களை அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து உங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் டிவைன் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா விஷயமும், சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் கடைசியாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியாமல் நீங்கள் மாட்டியிருந்துருக்கீங்க. அந்த விஷயத்துலேருந்து அவங்களே முன்னுக்கு வந்து உங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெளில வந்திருக்காங்க. சில பேருக்கு இனி வருவாங்க, இல்லை ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு இப்போ இல்லைன்னா ஃப்யூச்சரில் கொஞ்ச நாளில் நடக்கிறதா இருக்கலாம். சில பேருக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு இப்போ நடந்துட்டுருக்கலாம். சுச்சுவேஷன் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எப்போவுமே சொல்கிறது தான். மெசேஜஸ் உங்களுக்கானதாக இருந்தால் உங்களுக்கு தெரிய வரும். இல்லாத ஒரு விஷயத்தை நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு இது எனக்கான மெசேஜ்னு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த மெசேஜ் உங்களுக்கானது. சரியா? உங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த ஏதோ ஒரு விஷயத்தில். ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ எல்லாமே ஒரு புது விஷயத்துக்காக உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக மாட்டியிருக்கீங்க அந்த விஷயத்தில். நீங்கள் மாட்டி இருந்துருக்குறீங்க, அந்த விஷயத்தில் உங்களை வெளில எடுத்துகிட்டு வராங்க.
நீங்கள் ஜஸ்ட் நாள் பாஸ்ட் ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசஞ்சர் மாதிரி டிவைன் அந்த கார் ஓட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் பேசஞ்சர் மாதிரி பின்னாடி உட்காரணும், நீங்கள் சேர வேண்டிய டெஸ்டினி உங்களை சேர்த்துருவாங்கன்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரியே இருக்கிறீங்க. டிவைன் வந்துட்டு அவங்க சண்டை போட்டு அந்த ஒரு ஈவில் எனர்ஜி, ஈவில் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து உங்களை விடுவிச்சு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, இது ஒரு கலெக்டிவ் ஜென்ரல் ரீடிங், எப்போவுமே அது மனசில் இருக்கட்டும். ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். சில பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலைன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் ரிப்ளை பண்ண முடியல. சில பேருக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், ஒரு நியாயம், ஒரு ஜஸ்டிஸ், உங்கள் லைஃப்க்கு தேவைப்படுற அந்த ஒரு விஷயங்கள் ஜஸ்டிஸ்க்காக டிவைன் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை வழி நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க நேரடியாக வந்து உங்களை அதுலேருந்து வெளியில் எடுக்கணுன்ற ஒரு நிலை வந்திருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு நியாயம் ஜஸ்டிஸை வந்து அவங்க ஒரு வார் மாதிரி பண்ணி உங்களை அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க ரெடியாக வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸும் உங்கள் கூட இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல், அவங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இன்கேஸ் யாரா ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க. ஏன்னா ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் கூப்பிடாமல் வர மாட்டாங்க. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் கண்ணில் மூடிக்கிட்டு ஜஸ்ட் ப்ரே பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் தேவை, எந்த விஷயத்துக்கு ஹெல்ப் தேவை வந்து உங்களோட லைஃப் சரி பண்ணணும், உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, அந்த சுச்சுவேஷன் சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, ஆர்க்ஏஞ்சலோட எனர்ஜி அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. லீப்ரா ஸ்ட்ராங் எனர்ஜியாக இருக்கீங்க. லீப்ரா மேபி ஏர் சைன் எந்த சைன் வேணாலும் இருக்கலாம். ஏர் சைன் அதிகமாக இருக்குது. பைசிஸ், வாட்டர் சைன் அதிகமாக இருக்குது. சன் மூன் ரைசிங் செக் பண்ணிக்கோங்க. விர்கோ எனர்ஜி, விர்கோ ஏதாவது ஒரு பேட் ஈவில் ஸ்பெல்ஸ், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன், உங்கள் லைஃப் சுச்சுவேஷன் நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக வராங்க. சில பேர் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான விஷயத்தில் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு ஈவில் அந்த மாதிரி ஸ்பெல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் உங்களுக்கு கிடைக்குது. ப்ளூட்டோ எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னாடி நிறைய பேர் ஈவில் ஐஸ் அதிகமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு எப்போ ரீடிங் பண்ணாலுமே சேஞ்ச் அப்புறம் இந்த மாதிரி சில ஒரு 2-3 கார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்களுடைய ரீடிங்கில் வருது. இவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ கார்ட்ஸில் திரும்ப ஒரு சேம் ஒரு 2-3 கார்ட்ஸ் தான் உங்கள் ரீடிங்கில் எப்போவுமே வருது. சேஞ்சுன்றது கண்டிப்பாக இருக்குது. சேஞ்ச் இருக்குது. உங்களால் பண்ண முடியாத விஷயங்கள், நீங்கள் டயர்டாகி உட்காந்துட்ட ஒரு விஷயம், இனிமேல் என்னால் சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, இதுலேருந்து வெளில வர முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு போராட எனக்கு தெம்பு இல்லை, என்னால் முடியல, நீங்கள் உட்கார்ந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு வரதுக்காக உங்களுடைய டிவைன், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. உங்களை வெளியில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி. டைம் ஆகலாம். சில பேருக்கு இன்னும் நீங்கள் வெளில வர கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக வெளில வருவீங்க. கரேஜ், தைரியத்தோடு இருங்க. உங்கள் தைரியம் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். பிளெஸ்ஸிங்ஸ், உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களை சேஞ்சஸ் அந்த லைஃப்க்கு உங்களை கண்டிப்பாக வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. கார்டு எடுத்தோன்னே பாட்டம் ஆஃப் த டெக் கண்டிப்பாக உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ், இந்த எனர்ஜி அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க், இப்போ நீங்கள் கஷ்டப்படுற ஒரு விஷயம், அதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. எந்த விதமான ஈவில் ஐஸ், ஈவில் ஸ்பெல்ஸ், விச் கிராஃப்ட், என்ன இந்த பேட் எனர்ஜி, என்ன நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சரி, நீங்கள் கஷ்டப்படுற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளில வரீங்க. ஓகே, ஒரு ஃபைனல் ஏதாவது ஒரு மெசேஜ் பார்த்துருவோமா?
ஓகே, ரூம்ஸில் ஒரு மெசேஜ் பார்த்துடலாம். கொஞ்சம் பிஸி ஒர்க் இருக்கிறதுனால ரீடிங்ஸ் கொஞ்சம் தடப்பட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 1 வீக்கில் சரியாயிடும். எல்லாம் பழையபடி 1 வீக் அப்புறம் எல்லாம் நார்மல். மெசேஜ் நிறைய ஒரு டிஃபென்சிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. லைக் வார் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எனர்ஜி அதிகமாக இருக்குது. டிவைனோட அந்த பங்கு அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக உங்களுக்காக அவங்க சண்டை போட்டு உங்களை அந்த ஒரு நெகட்டிவ் வைப், ஒரு நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள்ல இருந்து, அது என்ன மாதிரியான விஷயமா வேணாலும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது லைஃப்பில். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவங்க வராங்க. கண்டிப்பாக சேஞ்சுன்றது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, கீபோ கண்டிப்பாக ஏதோ சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. சில விஷயங்கள் சரி பண்ணணுன்றது ஒரு நெசசிட்டி. அது கண்டிப்பாக சேஞ்ச் வரும். அந்த சேஞ்சுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் இருக்குது. ஸ்வான் 2 டைம்ஸ். ஸ்வான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 2 டைம்ஸ் வந்திருக்கு ஸ்வான் சிக்னிஃபிகண்ட். இல்லை நீங்கள் ஒயிட் கலர் பேர்டு பார்க்குறதா இருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம், இமேஜ் பார்த்துருக்கலாம், எங்கேயாவது பிக்சர்ஸ், இல்லை நீங்கள் வீட்டு சைடில் எங்கன்னா பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒரு ஒயிட் கலர் பேர்ட் இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட். உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியாத சில வார் உங்களுக்கு தெரியாமல் பிஹைண்ட் த சீன்ஸ் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக கண்டிப்பாக மாற்றம்ன்றது உண்டு. ஆனால் நீங்கள் தைரியத்தோடு இருங்க. அந்த கரேஜ் எப்பவுமே இருக்கணும். உங்களுடைய விடாமுயற்சி தான் இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன். இவ்வளோ காலம் நீங்கள் அந்த விடாமுயற்சி, அந்த ஒரு கரேஜ்னால நீங்கள் சண்டை போட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்ட்ரகிள் உங்கள் கூட சேர்ந்து உங்களோட டிவைன் உங்கள் முன்னாடி இருந்து உங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வராங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.